கண்ணுல எந்த டேமேஜும் இல்ல. வண்டியில வரும்போது பூச்சி கடிக்கிறதுலாம் சாதாரணம் தான். நாம தான் பத்திரமா போகணும். இப்ப இல்லட்டி. சரி ஓகே, ஒரு டிராப்ஸ் மட்டும் தரேன். இன்னைக்கு நைட்டு தூங்க போறப்போ மட்டும் போட்டு தூங்கு. இந்தா. சண்முகம், அம்மா தான் கால் பண்றாங்க. நைட் வேற ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இல்லை, உன் அம்மா கால் பண்ணாலே பிரச்சனை தான். அது இந்த நேரத்துல கூப்பிடுதுன்னா எடுத்து பேசு. ஸ்பீக்கர்ல போடுட்டி, அண்ணனும் கேட்கட்டும். ஹலோ அம்மா, என்ன இந்த நேரத்துல? ஐயோ பரணி, இந்த வீட்ல கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குடி. உங்க அப்பாவுக்கும் உங்க அத்தைக்கும் சண்டை. இல்லை, இது என்ன புது ஐட்டமா இருக்கே? என்னது அப்பாவுக்கும் அத்தைக்குமா? அத்தை மதுரைக்கு போயிருக்குன்னு தானே சொன்ன? ஐயோ, இப்பதான் வந்து இறங்குனான். வந்ததும் வராததுமா அக்காவும் தம்பியும் சண்டை போட்டு கோவத்துல உங்க அப்பா அந்த அம்மாவோட மண்டைய உடைச்சிட்டாருடி. ரத்தம் கொட்டுது. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, சண்டைய போட்டு மண்டைய உடைச்சதோட நிக்காம இனிமே இந்த வீட்லயே நீ இருக்க கூடாதுன்னு உன் அத்தை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிட்டாருடி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அந்த அம்மா வெளிய உட்காந்து ரத்த வழிய அழுதுகிட்டு இருக்குடி. மா, சும்மா சொல்லாத, கரெக்டா சொல்லு. அது எப்படிமா? அவராவது அத்தையை அடிக்கிறதாவது? ரெண்டு பேருமே கூட்டு களவாணிங்க தானே? ஏடி, அந்த மனுஷனோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ரெண்டு பேருக்கும் என்னென்னமோ வாக்குவாதம். அதுல அந்த பொம்பளை என்னத்தையோ வார்த்தையை விட்டுருச்சு போல. உன்னால சமூகத்தை ஜெயிக்க முடியாது, நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துருன்னு சொல்லி இருக்கும் போல. உடனே ஆத்திரத்துல சொம்பெடுத்து அந்த அம்மாவோட மண்டையை உடைச்சிட்டாருடி உங்க அப்பா. இது வேறயா? மா, அத்தைக்கு நல்லா வேணும். அப்பா கூட சேர்ந்து என்னெல்லாம் கிரிமினல் வேலை பார்த்துச்சு. அப்ப அவர்கிட்ட அது வாங்கி தானே ஆகணும். அதுக்கு என்னமோ ஆயிட்டு போது, பேசாம இருமா. கோட்டிக்காரத்தனமா பேசாதட்டி. அதுக ரெண்டு தான் மனுஷத்தனம் இல்லாம இருக்கும். நாமளும் அப்படி இருக்க முடியுமா? முதல்ல நீ வீட்டுக்கு வா, அந்த அம்மாவுக்கு மண்டையில மருந்த போடு. மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீ உடனே வந்து சேருட்டி. நான் உடனே வரேன், நீ போன் வை. சீக்கிரம் வா. சண்முகம், கேட்டல்ல, வண்டி எடு, போய் என்ன ஏதுன்னு இல்லை, பாத்துட்டு வருவோம். உன் அப்பா ஒரு கிரிமினலு, அந்த பெரிய அத்தா அதை விட பெரிய கிரிமினலு. இவனுங்க ரெண்டு பேரும் போட சண்டையே முதல்ல உண்மையாண்டு தெரியலையே. இவனுக்கு ரெண்டு பேரும் ஏதாவது வினையா கூட சண்டை போட்டுருக்கலாம்ல. இவனுக்கு ரெண்டு பேரையும் நம்பவே முடியாது. இல்லை, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிடலாம். இப்ப ஒன்னும் போத்தாவல. அக்காலும் தம்பியா அப்பப்ப அடிச்சுக்கிடுவாங்க, விடுஞ்சா ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க. இவங்களை பத்தி தெரியாத நமக்கு. விடுத்தா அப்படி இல்ல மாமா,